இன்டர்வியூ மட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்திருந்தேன்னா நிச்சயமா என் வாழ்க்கையில பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும். வணக்கம், அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது இந்த டிக்டாக் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து யாருக்குமே எப்பயுமே எந்த இடத்துலயுமே எங்க ஒரு பதிவுலுமே நான் பார்த்த ஒரு இன்டர்வியூவோ இல்ல ஓடிடியில பார்த்த படங்களையோ நீங்க நிச்சயமா போய் பார்க்கணும், இல்ல இதை கண்டுக்கலீங்க அப்படின்னு நான் சொல்லதில்லை. சமீபத்துல யூடியூப்ல ஒரு காணொலி வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, திருவாளர் அரவிந்த் சுவாமி, நடிகர் அரவிந்த் சுவாமியோட இன்டர்வியூ கோபிநாத் அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ இந்தியா முழுக்க பல பேருக்கு பார்த்து அது பயங்கரமா பாராட்டி அந்த நேர்காணல் நிறைய இடத்துல வைரல் ஆயிருச்சு. மலேசியால நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் டிக்டாக்லயும் ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சார் இருக்கு அந்த இன்டர்வியூல சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரவிந்த் சுவாமி அப்படின்ற ஒரு நபர் நம்ம எல்லாருக்கும் நடிகரா தான் தெரியும். அது நடிகரையும் தாண்டி அவர் ஆக்சுவலி ஒரு பார்ட் டைம் ஆக்டர், ஃபுல் டைம் பிசினஸ்மேன். அந்த இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் சேஞ்சிங்கான மெசேஜஸ், மோட்டிவேஷன்ஸ், ஒரு பிசினஸ் நீங்க எப்படி ரன் பண்ணணும், உங்களோட பர்சனல் என்டோவர்ஸ் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணும், உங்களோட பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸை நீங்க எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி பல நல்ல விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள். அதே மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் எதுவுமே பெருசு இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு சின்ன மனிதர்கள் தான் அப்படின்ற அந்த விஷயத்தையும் சாண்ட்கிரைன் அப்படின்ற அந்த தியோரியில ரொம்ப அற்புதமா அழகா விளக்கியிருக்காரு. நீங்க பிசினஸ்ல இருக்கீங்களா, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நிச்சயமா இந்த காணொலியை நீங்க கண்டு கழிக்கணும். ஏன்னா நிறைய பயனுள்ள விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. நீங்க கூட கேட்கலாம், அரவிந்த் சாமி என்ன அவ்வளவு பெரிய பிசினஸ் நேரம். இன்னைக்கு நான் இந்தியாவில இருக்கும்போது ஒரு சேனல்ல ஒரு தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல அரவிந்த் சுவாமியை பத்தி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரவிந்த் சுவாமியோட இன்னைக்கு நெட் வொர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3300 கோடி. 100 கோடி 200 கோடி மலேசியால வச்சிருந்தாலே அவனை கையில பிடிக்க முடியாது. கண்ணாடியை மாட்டிக்கிட்டு காடியில இறங்குறதுன்னா சட்டையை மாட்டிக்கிட்டு கையில ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு பந்தாவ நடப்பாங்க. 3300 கோடி இருக்கிற நடிகர் அவ்வளோ ஹம்பலா இருக்காரு. அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு அதுல தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு பிசினஸ் ஜெயிக்கணும்னா அதுக்கு எப்படி என்ன மாதிரி அணுகுமுறைகள் எடுக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எந்த புக்கு நீங்க படிக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காரு. எந்த விஷயங்களுக்கு நீங்க செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமா விளக்கியிருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே பாப்பீங்க, அரவிந்த் சாமி ரொம்ப அழகா இருக்காரு, இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, இவர் லைஃப்ல என்ன பெரிய ட்ராஜிக் இருந்துட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ட்ராஜிக் அவர் லைஃப்ல நடந்திருக்கு. அதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அது எப்படி ஓவர் கம் பண்ணாரு. நம்பர் 1, 22 வயசுல 23 நினைக்கிறேன், 23 வயசுல அவரோட அம்மாவும் அப்பாவும் ஒரே வருடத்துல இறந்துட்டாங்க. அந்த இறப்பை எப்படி ஓவர் கம் பண்ணாரு, எப்படி அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு போய் டேக் ஓவர் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கினாரு அப்படின்றதையும் அழகா கொண்டு வந்திருக்காரு. அந்த ட்ராஜிக்ல இருந்து எப்படி அவர் வெளியே வந்தாருன்னு. அதுக்கப்புறம் 2005 நினைக்கிறேன், அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பாதி உடம்பு பேரலைஸ் ஆயிருச்சு. அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தார், அந்த கிட்டத்தட்ட 5 வருஷம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தாரு, அந்த ட்ராஜிக்ல இருந்து மீண்டு வந்தாரு அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2010 அவரோட முதல் மனைவிக்கான கூட இருந்தவங்க அவங்க திரும்பின விவாகரத்து ஆயிருச்சு. ஆனா 2002 இருந்தே அவரோட 2 பிள்ளைங்களையுமே மனைவி அவர்கிட்ட விட்டுட்டு இந்த கஸ்டடி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. 2 வயது குழந்தையும் ஒரு 7 வயது குழந்தையும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து சமாளிச்சு ப்ராட் அப் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் மறுமணம் பண்ணாரு பல வருஷம் கழிச்சு. பட் ஒரு சிங்கிள் ஃபாதரா எப்படி அவர் பிள்ளைங்களை கொண்டு வந்தாரு அப்படின்றதையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். தயவு செஞ்சு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஸ்ட்ராங்கான ரிக்வெஸ்ட் வச்சதில்லை. உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு தன்னம்பிக்கை வேணும், உங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது ஒரு ஆர்வம் வேணும், இல்ல தூண்டுகோல் வேணும் அப்படின்னா 1 hour 40 minutes of your best thing to do in your life is to go and look for this interview and watch it. First 25 minutes வேணா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அவர் ஒரு நடிகரா எப்படி வந்தாரு அதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. 25 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு அது 25 நிமிஷத்துக்கு அப்புறம் வரப்போற வீடியோவை தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்களோட லைஃப்ல நிச்சயமா அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் நடக்கும். அவர் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நாளைக்கு கூட வந்துடும் நினைக்கிறேன். அதை படிச்சுட்டு நிச்சயமா இன்னொரு காணொலி செய்யறேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. நன்றி.